நிலையோட கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இது வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் இந்தியாவில் வந்து இப்போ அடுத்தது வந்து நான் முக்கியமான கருத்துக்கு வரேன். இந்தியாவை வந்து ட்ரம்ப்புடைய சூழ்ச்சினால அவர்கள் பக்கம் நாம் உதவிகரமாக இல்லாததுனால நம்மை அவர் எப்படியும் அடி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதாவது 1947க்கு நான் இந்தியாவை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். என்ன பிளான்னா, இப்போ ஐடி துறையில $200 பில்லியன் கிட்ட பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது. இதுல 50லிருந்து 60% அமெரிக்காவை பொறுத்து. ஸோ இப்போ ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் $200 பில்லியன் எக்ஸ்போர்ட்ஸ்ல நாம் வந்து அவ்வளோ பணத்தையும் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வருவாயாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற முறையில். மேலும் வந்து H1B விசால இப்போ முதல் கட்ட நடவடிக்கையாக ட்ரம்ப் அவர்கள் H1B விசாவுக்கு வரி விதிச்சிருக்கிறாரு. $100,000 என்று சொல்லக்கூடிய 88 லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து அதுக்கு ஃபீயாக கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அங்கே 85,000 விசா கோட்டா இருந்தாலும் கூட 1% கூட புது பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகாது என்பது நிதர்சனமான உண்மை. இது வந்து நிலை நீடிச்சதுன்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய இன்ஜினியர்ஸுடைய அளவு நிச்சயமாக 1%க்கு குறைவாக ஏற்படும். அவர்களுடைய கனவுகள் கலைக்கப்படும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டாடா, விப்ரோ, டிசிஎஸ், இதெல்லாம் அவங்க வெளிநாடுகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ அவங்க வெளிநாட்டில் 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. H1B ஒர்க்கர்ஸ்லாம் இனிமேல் எடுக்காமல் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துருவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டு மட்டும்தான் சிட்டிசனாக இருப்பான், இந்தியன் சிட்டிசனாக இருப்பான் ப்ராபப்ளி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்கள் மட்டும் வைத்து அவங்க வந்து ப்ராஃபிட்காக அப்படி பண்ணலாம். அதனால இந்தியர்களுடைய H1B கனவு, அமெரிக்காவில் வேலை செய்யும் கனவு வந்து கலைக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வருவோம், அவுட் சோர்சிங். இப்போ இதர தொழில் செய்பவர்கள் எல்லாருமே அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய அதே அங்கே செய்யக்கூடிய ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ஒன்று வச்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் கொடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அதை செய்கிறோம், அது நம்ம திரும்பி அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் வந்து 50% டாரிஃப். அப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவர்கள் போன்ற இந்த கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியாகும். அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். 2025 இல்லை 2026 2ஆம் குவார்ட்டரில் இந்த மாதிரி பல கோடி வருவாயை வந்து நாம் இழக்க நேரிடும் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும். சரி, இதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மாற்று வழி ஏற்படுத்தும். என்னன்னா, இந்தியாவிலேருந்து பண்ணாதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ்லேருந்து இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அது வந்து டாக்ஸ் எவேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் பிலிப்பைன்ஸில் இல்லை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் ஜாப்ஸ் கொடுத்து பிலிப்பீன்ஸு, டாய்வான், மேலும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, மணிலா, இந்த போன்ற சிங்கப்பூர், இந்த மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரீஸில் போயிட்டு டேக்ஸுக்கு வந்து 10% இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கேருந்து இந்தியன்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ வந்து டைரெக்டாக அங்கே வந்து இம்பாக்ட் இருக்காது. அதனால் இந்த யுக்திகளை கடைபிடித்து இந்தியர்களுக்கு எப்படி வேலை குறைவது கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ஸ்ட்ராங்கான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் எப்படியும் அவங்கள மற்ற நாடுகளுக்கு வந்து போயிட்டு கனடாலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி, அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி சில நிலைகள் ஏற்படும். ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அவுட் சோர்சிங் இப்போ 50% இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு லாஸ் வரும். அடுத்தது வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லக்கூடிய GCC என்று இருக்கும். இது வந்து எப்படின்னா அவுட் சோர்சிங் கிடையாதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தன்னுடைய ஒரு ரீஜனல் ஹெட் ஆஃபீஸை இந்தியாவில் வச்சுருக்கான் இல்லையா. இப்போ இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கிறதுனால இது அவுட் சோர்சிங்கில் வராது. GCC என்னுடைய பரிவர்த்தனையில் வந்து நான் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கணக்கு காட்ட முயற்சிப்பார்கள். அதுக்கும் வந்து அவங்க டேக்ஸ் போட்டுருவாங்க. அப்போது அந்த மாதிரியான GCCயை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கோ, தாய்வான் நாட்டுக்கோ, இல்லை இதர சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவர்கள் மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்படி மாற்றினார்கள் என்றால் இது மிகப்பெரிய வீழ்ச்சியாக இந்தியாவுக்கு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், இப்போ வந்து ஐடி ஆஃபீஸர் டைரெக்டாக யாரும் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வைக்கிறான்னா அது டைரெக்டாக வெறும் ஆஃபீஸ் மட்டும் வைக்க மாட்டான், ஐடி மட்டும் வைக்க மாட்டான், டெவலப்மெண்ட் மட்டும் இருக்காது. அவுட் சோர்சிங் வேறு, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வேறு. இதனால் புரிஞ்சுக்கோங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் என்று சொல்லும்பொழுது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய ஃபைனான்சஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய ஃபைனான்ஷியல் ரிகன்சிலியேஷன், வருடாந்தார வரி விகிதம், இதை வந்து சரிபார்ப்பது, மேலும் அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேனேஜ் பண்ணுறது, அவங்க சர்வர் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேருந்து பண்ணுவாங்க. இப்படி இதர ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் L2 L3ன்னு சொல்லக்கூடிய
சப்போர்ட் இங்கேருந்து கொடுக்கறது. இப்படி வந்து பல ஐடி ப்ரோக்ராமிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், அப்புறம் ஃபங்க்ஷனல் ஆப்பரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய, இப்போ நான் வந்து ஒரு ஹரிசான்டல் ஆப்பரேஷன்ஸ்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து எல்லா கம்பெனிலையும் ஃபைனான்ஸ் ஆப்பரேஷன்ஸ் இருக்கும், டேக்ஸ் ஆப்பரேஷன்ஸ் இருக்கும், அடுத்தது வந்து ஒரு கான்ட்ராக்ட் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதை வந்து எப்படி நீங்கள் வந்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு சிஆர்எம் இருக்கும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்படி ஐடி மட்டும் அல்லாது ஐடியை சார்ந்த எனேபிள்டு சர்வீசஸ், ஐடிஇஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதோடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நிறுவனங்கள், இது எல்லாமே இந்த எக்கோசிஸ்டம், சப்ளை செயின் என்று சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் வந்து டிஸ்ரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் இங்கே ஒரு $10 பில்லியன் ஒரு வருடத்திற்கான ஒரு தொகையை கொடுத்து ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், ஃபைனான்ஸ் சர்வீசஸ், அடுத்தது கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சர்வீஸ், இப்படி வந்து பல நிலைகளில் வருமானத்தை இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. வேலை வாய்ப்புகள் ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தனை இன்ஜினியர்ஸு, அத்தனை அக்கௌண்டிங் போடுறவங்க, அடுத்தது வந்து ஆடிட்டர்ஸு, டேக்ஸு, இதெல்லாம் இத்தனை பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதே கொண்டு போயிட்டு ஜகார்த்தான்னு ஒரு ஊரில் கொண்டு போய் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட்டை மாற்றிட்டான்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும், இந்தியர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஊரில் எப்படியும் அவங்க லோக்கல்ஸ் தான் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் வரும். அப்போது இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டால், பிலிப்பைன்ஸில் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, இந்தியன்ஸோட நல்லா பேசக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்காங்க, அவர்கள் வந்து நம்மளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வேலை வாய்ப்புகள் குறையும். அப்போது இப்போ ட்ரம்ப்புடைய ஏஸ் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த கார்டு என்ன பண்ணுவார்னா, இந்தியாவை வந்து ஒரு கிராஷ் கொண்டு வரணும், இந்தியா வந்து மண்டியிட்டு அழணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் அவர் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. இது வந்து இந்தியாவுக்கு சாதகமான ஒரு வளர்ச்சி அல்ல. நம்ம வந்து நம்ம நாட்டில் எதை வச்சு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து